ஹாய் நண்பா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை தினமும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாளை எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை பார்க்க போகிறோம். எங்கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 50 கேள்வியை டெஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா எல்லா வீடியோவையும் பார்த்து டெஸ்ட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் வீடியோவுக்கு லைக் போட்டு விட்ருங்க. வீடியோவை அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்துடுங்க. சரி, ஓகே, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? 51வது கேள்வி, வல்லைப்பாட்டு என்பது என்ன? வல்லைப்பாட்டு என்பது என்ன? விடை, உலக்கை பாட்டு. வல்லைப்பாட்டுனா உலக்கை பாட்டுன்னு அர்த்தம். 51வது கேள்வி, இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? விடை, முனைவர் இரா அரங்கநாதன். 52வது கேள்வி, இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது? இந்தியாவில் வெளியிடப்படக்கூடிய புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் எல்லாவற்றுடைய ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது? விடை, கன்னிமாரா நூலகம். 53வது கேள்வி, தெய்வமணி மாலை திருக்குறட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? தெய்வமணி மாலைன்னு ஒன்று இருக்குது. இது திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. விடை, 5ஆம் திருமுறை. 54வது கேள்வி, ஏழைகளின் கற்பக விருட்சம் என அழைக்கப்படும் மரம் எது? ஏழைகளின் கற்பக விருட்சம் என அழைக்கப்படும் மரம் பனைமரம். பனைமரம். 55வது கேள்வி, பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக. கீழே பார்த்தீங்கன்னா 4 தொடர் கொடுத்துருக்காங்களா? இதில் எந்த தொடர் குயில் பாட்டில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, பாய்மொழி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு, பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. இது இருக்குங்க. இதுதான் ஆன்சர். ஸோ மற்றது எல்லாமே இவர் எழுதியது தான். ஆனால் குயில் பாட்டில் இல்லை. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா இந்த வரி எங்கே இருக்குது? குயில் பாட்டில் இருக்குது. 56வது கேள்வி, நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது? தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் மனோன்மணியம். மனோன்மணியம். 57வது கேள்வி, ஊரோடு தோற்றமும் உரித்தென மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவிற்கேற்றதொரு இலக்கிய வடிவம். ஊரோடு தோற்றமும் உரிதென மொழிப இந்த தொல்காப்பிய நூலுக்கு ஏற்றவாறு அமைந்த இலக்கிய வடிவம் எதுன்னு கேட்குறாங்க. விடை, உலா. 58வது கேள்வி, குறம் என கூறப்பெறும் இலக்கிய வகை எது? குறம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை குறம்னு சொல்லுவாங்க? குறவஞ்சி. குறவஞ்சி நூலைத்தான் குறம் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. 59வது கேள்வி, தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் உவே சாமிநாதர். இவருடைய பிறந்த தினத்தை தான் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள்னு அறிவிச்சிருக்காங்க. 60வது கேள்வி, இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவங்கியவர். முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவங்கியவர் யார்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கும். 10th ஹிஸ்ட்ரிக்கு நம்ம இப்போ தான் லைன் பை லைன் கொஷின் போட்டுட்ருக்கோம். இந்த சேனல் கிடையாது, நம்முடைய குமார் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற சேனலில் லைன் பை லைன் கொஷின் போட்டுட்ருக்கோம். ஹிஸ்ட்ரிக்கு, ஜாகிரஃபிக்கு, பாலிட்டிக்கு எல்லாம் வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குமார் டிஎன்பிஎஸ்சி அது நம்ம சேனல் தான். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். 61வது கேள்வி, இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். நல்லா கவனிங்க. இதழ்களை குவிப்பதால், இதழ்னா உதடு,
உதட்ட குவிச்சா என்ன எழுத்துக்கள் பிறக்கும்? குவிச்சு பாருங்களேன். ஊ, ஊ, ஓ, ஓ, ஔ. உச்சரித்து பார்த்தே ஆன்சர் போட்டுடலாம். இதுதான் ஆன்சர். 62வது கேள்வி. தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார்? தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார்? விடை மகேந்திரன். பல்லவ மன்னன் மகேந்திரன். 63வது கேள்வி. தமிழ் நாடகத் தந்தை என போற்றப்படுபவர் யார்? தமிழ் நாடகத் தந்தை என போற்றப்படுபவர் யார்? விடை பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடகத் தந்தை பம்மல் சம்பந்தனார். 64வது கேள்வி. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 முதல் 8 டன் வரை உள்ள எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன? 3 டன் முதல் எத்தனை டன் வரை எடையுள்ள கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன? விடை 3681 கருங்கற்கள். 3681 கருங்கற்கள். 65வது கேள்வி. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்? நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்? விடை மகாகவி பாரதியார். 66வது கேள்வி. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்திய அகாதமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார்? சேரமான் காதலி என்ற புதினத்துக்காக சாகித்திய அகாதமி விருது பெற்றவர் கவிஞர் கண்ணதாசன். 67வது கேள்வி. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது எது? பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியார் என்ற நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது சாகித்திய அகாதமி விருது. சாகித்திய அகாதமி விருது. 68வது கேள்வி. அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அங்கை, இதை கரெக்டாக பிரிங்க பார்க்கலாம். இதுக்கான விடை அகம் கூட்டல் கை என்பது சரி. அகம் கூட்டல் கை. 69வது கேள்வி. வலுவு சொல்லற்ற தொடர் எது? கீழே இருக்கிற 4 தொடரில் எது வலுவு சொல்லற்ற தொடர்? ஆப்ஷனை பாருங்கள். வலது பக்க சுவரில் எழுதாதே, இப்படி வருமா? வராது, தவறு. இந்த ரீ வரக்கூடாது. அதே மாதிரி சுவற்றில் வரக்கூடாது, சுவற்றில் வரக்கூடாது. அப்போ பி தான் ஆன்சர். வலப்பக்க சுவரில் எழுதாதே, இதுதான் கரெக்டு. 70வது கேள்வி. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ சேக்கிலார் பெருமானை புகழ்ந்தவர் யார்? இப்படி சேக்கிலாரை சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. விடை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். 71வது கேள்வி. சரியான அகரவரிசையில் அமைந்த தொடரை தேர்க. சரியான அகரவரிசையில் அமைந்த தொடரை நம்ம கண்டுபிடிக்கணும். எது சரியான அகரவரிசையில் வரும்? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்து எல்லாமே மாலை தான் ஆரம்பிக்குது. அப்போ 2வது எழுத்து தான் நம்ம பார்க்கணும். லை வருமா, ஈ வருமா, இந்த லை வருமா, இன் வருமா, எது வரும்னு கண்டுபிடிக்கணும். 2வதாக வரக்கூடிய எழுத்து புள்ளி வச்ச எழுத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அப்போ இந்த ஈ வரும் அல்லது இன் வரும், 2ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக வர வாய்ப்பு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நா வரிசை வருமா, ஈ வரிசை வருமானு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு 3 சுழி இன் வருமா அல்லது ஈ வருமா, எது ஃபஸ்ட்டு வரும்? ஃபஸ்ட்டு 3 சுழி இன் தான் வரும். அப்போ விடை பி தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் 2வது எழுத்தை பார்க்கணும். 2வது எழுத்தில் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் இருந்தால் மெய் எழுத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுலேயும் ஆர்டர் படி தான் கொடுக்கணும். அப்போ பி தான் ஆன்சர். 72வது கேள்வி. படி என்னும் வேர் சொல்லின் வினையாளனியும் பெயரை தேர்ந்தெடு. படி என்பது வேர் சொல். இதிலிருந்து வினையாளனியும் பெயரை உருவாக்க சொல்கிறாங்க. விடை படித்தவர் என்பது சரி. படித்தவர் என்பது வினையாளனியும் பெயர். 73வது கேள்வி. வா என்னும் வேர் சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்கவும். வா என்பது ஒரு வேர் சொல். இதிலிருந்து வினையெச்சத்தை உருவாக்கணும். வந்து என்பது வினையெச்சம். வந்து என்பது வினையெச்சம். வந்தன்னு போட்டக்கூடாது. வந்த அப்படின்னா பெயரெச்சம். 74வது கேள்வி. அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். அமர்ந்தான், இதனுடைய வேர் சொல் அமர். அமர். 75வது கேள்வி. குறவஞ்சி என்பது எந்த டைப்பான நூல்?
குறவஞ்சி என்பது எந்த வகையான நூல்? இதுக்கான விடை குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். இது சிற்றிலக்கியத்தில் தான் வரும். 76வது கேள்வி, தமிழ் வீடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார்? தமிழ் வீடு தூதுன்னு ஒரு நூல் இருக்குது. இந்த நூலுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்குறாங்க. விடை மதுரை சொக்கநாதர். மதுரை சொக்கநாதர். 77வது கேள்வி, வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது? வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது? விடை தேம்பாவணி. வீரமாமுனிவர் எழுதிய நூல் தேம்பாவணி. 78வது கேள்வி, மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? விடை திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார். 79வது கேள்வி, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாருங்க? சூசை மாமுனிவர். சூசை மாமுனிவர். இயேசு பெருமான் போட்டக்கூடாது, சூசை மாமுனிவர் தான் வருவார். சரிங்களா? மாற்றி போட்டுறாதீங்க. சூசை மாமுனிவர். 80வது கேள்வி, கீழ்காணும் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் எது? உத்திரவேதம்னு எந்த நூலை சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. உத்திரவேதம். விடை திருக்குறள். உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். 81வது கேள்வி, அரியவற்றுள் எல்லாம் அரிதே. இங்கே இடைவெளி விட்டுருக்காங்க. பேணி தமரா குழல். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா திருக்குறளிலிருந்து அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான விடை பெரியாரை பேணி தமரா குழல். இதுதான் சரி. பெரியாரை பேணி தமரா குழல். 82வது கேள்வி, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை ஜியு போப். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். 83வது கேள்வி, தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் யார்? இதை எல்லாத்தையுமே உத்தியாக பயன்படுத்தி கவிதை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் எல்லாத்தையுமே பயன்படுத்தியது யார்? தருமு சிவராமு. தருமு சிவராமு. 84வது கேள்வி, பிசி, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் யார்? பிசி, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் யார்? நா. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தி. 85வது கேள்வி, தமிழ் பாடத்தை முறையாக படி. இந்த தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இதை உச்சரித்து பாருங்க. தமிழ் பாடத்தை முறையாக படி. இது எந்த வாக்கியம்? இது ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது. ஸோ கட்டளை வாக்கியம். தமிழ் பாடத்தை முறையாக படிங்கிறது கட்டளை வாக்கியம். 86வது கேள்வி, போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். இது எவ்வகை வாக்கியம்? அதாவது தனி வாக்கியமா, தொடர் வாக்கியமா, நேர்கூற்றா, அயற்கூற்றா? இதை கரெக்டாக சொல்லணும். இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா இது அயற்கூற்று வாக்கியம். போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார் என்பது அயற்கூற்று வாக்கியம். 87வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். அவங்க விடையை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இது விடை. இதுக்கான சரியான வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாங்களா? ஆப்ஷன் ஏ பாருங்கள். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது? இப்படி வருமா? வரும். வீர விளையாட்டு எது? வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இது கரெக்டாக வந்திருக்கு. இருந்தாலும் மற்றதையும் பார்ப்போம். ஆப்ஷன் பி பாருங்கள். தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதலா? இல்லை, இது வராது. ஆப்ஷன் சி, ஏறு தழுவுதல் எம்மக்களின் வீர விளையாட்டு. வருமா? வர வாய்ப்பில்லை, தவறு. டி ஆப்ஷன் பாருங்கள். தொன்மையான தமிழர்களின் வீர விளையாட்டு எது? இப்படி வருமா? இப்படியும் வராது. அப்போ ஏ தான் சரி. 88வது கேள்வி, சரியான சொற்றொடரினை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது சரியாக அமைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கருத்து தான், ஆனால் சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க. படிக்கும்போதே கண்டுபிடிச்சிருவீங்க. இங்கே விடை டி தான் ஆன்சர். பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். இதுதான் சரி.
89வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இங்கேயும் அதே மாதிரி தான், சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டாங்க, நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இங்கே கண்டுபிடிச்சிங்கன்னா இது ஆன்சராக வருது. உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன 12, இதெல்லாம் வரவே வராது. பிறக்கின்றன 12 இதுவும் வராது. கழுத்தை இடமாக கொண்டு 12 உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. இப்படியும் வர வாய்ப்பில்லை, தவறு. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன, இதுதான் சரிங்க. ஸோ படித்து பார்த்தாவே ஆன்சர் போட்டுடலாம். 91வது கேள்வி, பல்லாண்டு முத்து ஆமனுக்கு கொம்பு அரசன். அகர வரிசையை பயன்படுத்தி எழுதுக. இங்கே பார்த்தாவே ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஆ வரும், அப்புறம் ரெண்டாவதாக வந்து நெடில் ஆ வரும். இதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். எங்கே வந்திருக்கு? இங்கே தான் ஆ வந்திருக்கு. ஸோ விடை ஏ தான் ஆன்சர். 91வது கேள்வி, விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்க. அன்னம் கூடை முடைந்தால். அன்னம் கூடை முடைந்தால் இது வந்து விடைங்க. இதுக்கேற்ற வினாவை கரெக்டாக நம்ம சொல்லணும். எது வினாவாக வரும்? அன்னம் கூடை முடைந்தாளா, இது வந்து வினாவாக வரும். இருந்தாலும் மற்றதையும் பார்ப்போம். அன்னம் கூடை முடைந்தாள் என்பது சரியா? இப்படியெல்லாம் கேள்வி வராது. அன்னம் என்ன செய்தால், இது வந்து கரெக்டாக வருங்க, பர்ஃபெக்டாக வரும். அன்னம் என்பது பறவையா, இப்படியெல்லாம் வராது. அன்னம் என்ன செய்தால், இதுதான் சரியாக வருது, இதுதான் ஆன்சர். 92வது கேள்வி, துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் யாது? நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துவ்வா என்பதற்கான பொருள் கேட்கல, எதிர்ச்சொல் கேட்குறாங்க. விடை பறித்தல். துவ்வானா பறிக்காதன்னு அர்த்தம். அப்போ எதிர்ச்சொல் கேட்குறாங்க, விடை பறித்தல். 93வது கேள்வி, பொருத்தமான இணையை தேர்க. ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மோனை இயைபு எது என கண்டறிந்து எழுதுக. கீழே அவங்க கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இங்கே இருப்பது என்பது சீர்மோனை. நல்லா பாருங்கள், இங்கே இருப்பது இது சீர்மோனையா? தவறு. இது வந்து அடிமோனை. ஸோ இங்கே இது தவறாக வந்திருக்கு. சீர்மோனைனா ஒரு அடியில் ஒரு சொல் இருக்கும், இன்னொரு அடியில் இன்னொரு சொல் இருக்கும், ரெண்டுமே வர்றது தான் சீர்மோனை. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரே அடியில் இருக்குது. ஸோ இங்கே சீர்மோனை கிடையாது. அடுத்தது பாருங்கள், இதற்குள் இதனால். இது அடி எதுகை. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. பாருங்கள், இதற்குள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதனால் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது அடி எதுகையான்னு கேட்டால் கிடையாது, தவறு. இது வந்து சீர் எதுகை. இங்கே பாருங்கள், இது ஒரு அடி, இது ஒரு அடி மாறி வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், பாவம் லாபம் இயைபுன்னு கொடுத்துருக்காங்க. இயைபுன்னா என்ன? இறுதி எழுத்து ஒன்றாக வருவதுதான் இயைபு. பாவம் லாபம். இங்கே பாருங்கள், இதுவும் ஓரளவுக்கு மேட்சாக தான் இருக்குது. இருந்தாலும் இதுவும் சரிதான். மற்றதையும் பார்ப்போம். இருப்பது இதனால், இது வந்து இணைமோனை. இங்கே பாருங்கள், இருப்பது இதனால் எங்கே இருக்குது? இங்கே இருப்பது சில காலம், இருப்பது இதனால். இது வந்து வந்திருக்கான்னு கேட்டால் வரல, இது தவறு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர். 94வது கேள்வி, கீழ் வருபனவற்றுள் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் எது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதில் எது செய்யப்பாட்டு வினை வாக்கியம்னு நம்ம சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே கிடையாது. செய்யப்பட்டது, எழுதப்பட்டது, வர வைக்கப்பட்டது, இப்படி ஏதாவது பட்டதுன்னு வந்தால் அதுதான் செய்யப்பாட்டு வினை வாக்கியம். இங்கே எது வந்திருக்கு? டி தான் வந்திருக்கு. ஸோ இதான் ஆன்சர். பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது, இதுதான் செய்யப்பாட்டு வினை வாக்கியம். 95வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை? கட்டளை தொடர் எவைன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கணும். எது ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது? அகராதியில் காண்க, இது கட்டளை தொடர் தான். படம் தரும் செய்தியை பத்தியாக தருக, இதுவும் கட்டளை தொடர் தான். காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, இதுவும் கட்டளை தொடர் தான். புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம், இது வந்து எச்சரிக்கை தொடர், இது வந்து கட்டளை தொடரில். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர். அடுத்து 96வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. இங்கே பார்த்தீங்கன்னா சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை படித்தாவே ஆன்சர் போட்டுடலாம். பாருங்கள், ஒருவன், மருதன், இளநாகனார், புலவர்களோர் சங்காலம், இதெல்லாம் வராதுங்க. இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. மருதன், இளநாகனார், சங்ககால புலவர்கள் ஒருவர், இதுதான் கரெக்டு. அப்போ ஆன்சர் டி. 97வது கேள்வி, பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துக. சிறுகதைகளையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கமலாலயன், ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, உனக்கு படிக்க தெரியாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஏ
இல்லைன்னா டி தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம பி அடிச்சிடலாம், சி அடிச்சிடலாம். ரெண்டில் எது ஆன்சர்னு பார்க்கலாம். பீசா குப்புசாமி இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார். அப்போ பிக்கு 1 ஏன்பா ரெண்டுலேயுமே வருதுப்பா. அடுத்து சமுத்திரம் எழுதியது வந்து காகித உறவு. ஸோ இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆன்சர் டி. இந்த கேள்விக்கு ஆன்சர் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான், சரிங்களா? ஆப்ஷனை மாற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனைகள். ஸோ ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். கமலாலயன் எழுதியது உனக்கு படிக்க தெரியாது. பீசா குப்புசாமி எழுதியது ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். சமுத்திரம் எழுதியது காகித உறவு. வண்ணதாசன் எழுதியது கலைக்க முடியாத ஒப்பனைகள். அடுத்து 98வது கேள்வி. தேவதுந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? விடை தேவராட்டம். 99வது கேள்வி. பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார்? பாரதியாரின் கடிதங்கள் இந்த புத்தகத்தை பதிப்பித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. விடை ரா. பத்மநாபன். 100வது கேள்வி, கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எல்லா வீடியோவையும் பார்த்து டெஸ்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அதையும் டெஸ்ட் போட்டு பாருங்கள். 100வது கேள்வி, கடைசி கேள்வி. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? இது பழைய சமச்சீர் புத்தகங்க. விடை வரதராசனார் தான் இப்படி சொல்லியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.